திரைப்படங்களுக்கான ஐஃபா விருது வழங்கும் நிகழ்ச்சி மலேசியாவில் நடைபெற்றது. இதில் திரைப்பட நடிகர்கள் மாதவன், ஹிருத்திக் ரோஷன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அனைத்துலக இந்திய திரைப்பட விருது நிகழ்ச்சி ஐஃபா நேற்று புக்கிட் ஜாலிலில் நடைபெற்றது. 16வது முறையாக நடைபெறும் இந்த விருது நிகழ்ச்சி மலேசியாவில் 2வது முறையாக நடைபெறுகிறது. இதற்கு முன் 2002ஆம் ஆண்டு இந்த விருது நிகழ்ச்சி மலேசியாவில் நடைபெற்றது. நேற்று நடந்த ஐஃபா விருது நிகழ்ச்சியில் பிரபல இந்திய சினிமா நடிகர்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக இந்தி சினிமாவைச் சேர்ந்த அனில் கபூர், ஹிருத்திக் ரோஷன், ஷாஹித் கபூர், தீபிகா படுகோன், அனுஷ்கா சர்மா ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர்களோடு மாதவன், ஸ்ரேயா, காஜல் அகர்வால் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த அவார்ட் ஷோ ஃபங்க்ஷன் மொத்தமாக இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இருந்து இந்த ஒரு வருஷத்தில் செய்யாத முடியாதெல்லாம் ஒரே அந்த 3 நாளில் நம்ம சேர்ந்து செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நமக்கு. அண்ட் இட்ஸ் அ லவ்லி டைம். இந்த மாதிரி குரூப்போட சேர்ந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம். இந்திய திரைப்படங்களுக்கு மலேசிய இந்தியர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உண்டு. அதுபோல மலேசியாவில் பெரும்பான்மை இனமான மலாய் இனத்தவர்கள் மத்தியில் பாலிவுட் திரைத்துறை மீது அதிக மோகம் உள்ளது. இந்த விருது நிகழ்ச்சி மலேசியாவில் நடைபெறுவதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். ஐஃபா விருது நிகழ்ச்சியில் சிறந்த படமாக குயின் படம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேளை அதில் நடித்த கங்கனா ரணவுத் சிறந்த நடிகையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதேவேளை ஹெய்டர் படத்திற்காக ஷாஹித் கபூர் சிறந்த நடிகருக்கான விருதினை பெற்றார்.